ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்பிளி சிலம்பு. வாழ்க்கையில் உன் மீதான நம்பிக்கையை அதிகமாக வை. உன் வாழ்க்கையின் லட்சியத்தை உயர்வாக வை. முதலில் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். பிறகு இதெல்லாம் உனக்கு தேவையா என்பார்கள். பிறகு உன்னை கண்டு பொறாமை கொள்வார்கள். ஒரு நாள் உன்னை போன்று வரவேண்டும் என்று நினைப்பார்கள். இன்று பலராலும் பார்த்து வியந்து பாராட்டப்படும், பலரும் முன் உதாரணமாக எடுத்து கொள்ளப்படும் கூகுள் CEO சுந்தர் பிச்சை அவர்கள் IITயில் சேர விண்ணப்பித்த பொழுது உடனிருந்தவர்கள் அனைவரும் உன்னால் முடியாது என கிண்டல் செய்தனர். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. முயற்சி செய்து IITயில் படித்தார். பின்னர் கூகுளில் பணிபுரியும் பொழுது கூகுள் குரோம் எனும் பிரவுசரை உருவாக்கலாம் என அவரின் ஐடியாவை ஷேர் செய்யும் பொழுது சுற்றியிருந்த அனைவரும் இது உன்னால் முடியாது, சாத்தியமில்லாதது என்றனர். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. தொடர்ந்து முயற்சித்து வெற்றியும் அடைந்தார். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்ட ஒருவரால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கும் ஓர் உதாரணம் அவர். உன் வாழ்க்கையில் உன் லட்சியத்தையும் தன்னம்பிக்கையையும் உயர்வாக வை. தொடர்ந்து முயற்சித்தால் உன்னாலும் வெற்றியடைய முடியும். ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற முடியாது. இதுதான் இயற்கை நியதி. உன் வாழ்வின் உயர்ந்த லட்சியங்களை நீ அடைய வேண்டுமென்றால் உன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிடு. நேரத்தை தேவையற்ற விஷயங்களில் வீணடிப்பதை விட்டுவிடு. உன்னை பற்றியும் உன் திறமை பற்றியும் அனைத்தும் அறிந்த நபர் நீ மட்டுமே. உன் மனம் சொல்வதை கேள். நாளைய நாளை சிறப்பாக மாற்றப் போவது இன்று நீ செய்யும் செயலும் இன்றைய உன் சிந்தனையும் தான். ஆகையால் உன் சிந்தனையை உயர்வாக வை. வெற்றியோ தோல்வியோ உன் பாதையை நீயே முடிவு செய். வாய்ப்பு எனும் கதவு பூட்டியிருந்தால் தட்டிப்பார், திறக்கும். திறக்கவில்லை என்றால் முட்டிப்பார், திறக்கும். முடியவில்லை என்றாலும் உன் கண்களை கண்ணீரால் நிரப்பாதே. உன் கண்ணீர் கண்களை மறைத்துவிடும். கண்களை நன்றாக திறந்து பார். பல கதவுகள் உள்ளன. ஓர் கதவு மூடினால் மற்றொரு கதவு திறக்கும். தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி கிடைத்தால் பெற்றுக்கொள், தோல்வி கிடைத்தால் கற்றுக்கொள். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிக்க முயற்சித்த பொழுது கிட்டத்தட்ட 1000 முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். நம் பார்வைக்குதான் அவர் 1000 முறை தோல்வி அடைந்துள்ளார். ஒரு விளக்கை உருவாக்க எவ்வாறெல்லாம் தவறாக முயற்சிக்க கூடாது என அவர் 1000 முறை கற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆம், நாம் எதுவும் செய்யாமலே இருந்தால் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. முயற்சிப்பவர்கள் பாதையில் பார்க்கும் தோல்விகள் பிறர் பார்வைக்கு வேண்டுமானால் வேகத்தடைகளாக தெரியலாம். ஆனால் அது அவர்கள் இலக்கை சென்றடைய அவர்களுக்கு உதவும் படிக்கட்டுகள். எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் நீ தடம் மாறாமல் இருக்க முடியும். உன்னை ஒருபோதும் பிறருடன் ஒப்பிட்டு தாழ்த்தி கொள்ளாதே. உன்னை சுற்றி பலர் சிறப்பாக வாழலாம். ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட யாராலும் சிறப்பாக வாழ முடியாது. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. என்று உன் கனவிற்காக நீ உழைக்க ஆரம்பிக்கின்றாயோ அன்றே உன் கனவு லட்சியமாக மாறும். ஓங்கி உயர்ந்து நிற்கும் மலையும் நீ மேலே ஏறிவிட்டால் உன் காலுக்கு கீழ்தான். முடியாதது என எதுவும் இல்லை. தொடர்ந்து முயற்சி செய். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமைதான் வெல்லாது. கடந்த காலத்தை எண்ணி கவலையும் கொள்ளாதே. எதிர்காலத்தை எண்ணி கற்பனையும் கொள்ளாதே. நிகழ்காலத்தில் வாழ்வதே நிம்மதியான வாழ்க்கை. நிகழ்காலமே நிரந்தரம். காலம் பொன் போன்றது. பிரியமாக செய்யும் எந்த வேலையும் சிரமமாக தெரியாது. அறுவடை செய்யும் பழங்களில் மாற்றம் வேண்டும் எனில் நீ வேர்களை கவனிக்க வேண்டும், கிளைகளை அல்ல. உன் உழைப்பை விதையாக்கி வாழ்வில் வரும் விமர்சனங்களை உரமாக்கு. வெற்றிக்கனி உனக்காக காத்திருக்கும். எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் உன் பழக்க வழக்கங்களை மாற்ற முடியும். உன் பழக்க வழக்கங்கள் உன் எதிர்காலத்தை மாற்றும். உன் வாழ்வின் உயர்ந்த லட்சியத்தை அடைய அதற்கான அறிவாற்றலுடனும் விடாமுயற்சியுடனும் கடின உழைப்புடனும் முன்னேறினால் கண்டிப்பாக அதை அடைவாய். விடியும் எனும் நம்பிக்கையில் நீ உறங்க செல்வதைப் போல் முடியும் எனும் நம்பிக்கையில் முயற்சி செய்.
பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.